ஹாய் கைஸ், நான் தான் அந்த எக்ஸ்ப்ளோரர். இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்ட வந்திருக்க ஸ்பாட் எங்கன்னா மலைக்கோவில். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா மார்த்தாண்டத்துல இருந்து குலசேகரம் வர ரோட்ல பயணம் அப்படிங்கிற இடத்துல 3 கிலோமீட்டர்ல, தென் 1/2 கிலோமீட்டர்ல திக்குறிச்சி பாலம் வழியா வந்தீங்க அப்படின்னா இந்த மலைக்கோவிலுக்கு வரலாம். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல சிவங்கோடு வட்டத்துல சிதறால் அப்படிங்கிற இடத்துல தான் இது லொக்கேட் ஆயிருக்கு. இந்த சிதறால் அப்படிங்கிற பேருக்கு காரணம் என்னன்னா, இங்க முதல்ல சித்தர் ஆலயம் அப்படின்னு அழைச்சிட்டு இருந்தாங்க. தென் இங்க உள்ள மக்கள் வந்து சிதறால் அப்படின்னு சொல்லி இந்த பேரே சிதறால் அப்படின்னு மாத்திட்டாங்க. 150 வருஷத்துக்கு முன்னாடி திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு கீழே ஸ்ரீ மூலம் திருநாள் மகாராஜாவோட காலத்துல வந்து இந்த மலைக்கோவில் வந்து ஒரு பகுதி பகவதி அம்மனுக்கும் இன்னொரு பகுதி ஜெயினிசத்தோட வழிபாட்டும் நடந்து வந்தது. இந்த மலைக்கோவில் வந்து ஒரு பாறை குடை கோவில், அதாவது ஒரு பாறையிலேருந்து தான் இந்த மொத்த மலையும் குடைஞ்சி எடுத்தாங்க. இந்த மன்னர் காலத்தோட ஆட்சிக்கு அப்புறமா வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து இந்த மலைக்கோவிலை கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. இந்த ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து கண்ட்ரோலில் எடுத்து ஜஸ்ட் 50 வருஷம் தான் ஆகுது. இங்கே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாது உள்ள வரதுக்கு, ஆனால் பார்க்கிங் ஃபீஸ் வந்து கட்டணும். இந்த மலைக்கோவில் மொத்தமாகவே ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் இந்தியாவில் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இங்கே ஆர்கியாலஜி சர்வே ஆஃப் டிபார்ட்மெண்ட்லேருந்து 2 பேர் இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்மளோட நேமை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு உள்ளே போகணும். இங்கே மேலே வரைக்கும் 1/2 கிலோமீட்டர் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் மலைக்கோவில் ஜெயின் டெம்பிள் லொக்கேட் ஆயிருக்கு. இப்போ வாங்க உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதோட ஓப்பனிங் டைம் வந்து 8 o'clock, இதோட க்ளோசிங் டைம் வந்து 5 o'clock. இது நம்ம இந்த 5 o'clock கீழே வந்துடணும். இங்கே யூஸ் அண்ட் த்ரோ திங்ஸ் எதுவுமே அலௌடு கிடையாது, ஆனால் குட்டி பிள்ளைங்களுக்கான ஸ்நாக்ஸ் மட்டும் அலௌட். நம்ம இப்போ மேலே வந்துட்டோம். மேலே தான் ஜெயின் கோவில் இருக்குது. அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய ஆலமரத்துக்கு கீழே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் செட் பண்ணிடுவோம். இதுதான் ஜெயின் டெம்பிளுக்கான மானுமெண்ட். நம்ம இப்போ ஜெயின் டெம்பிளுக்குள்ளாடி வந்துட்டோம். இங்கே மொத்தம் நிறைய சிற்பங்கள் இருக்கு. அதுல 3 அண்ணன் வந்து ரொம்ப மெயினானது என்னன்னா மகாவீரர், பரசுநாதர், அப்புறமா அம்பிகா தேவி. ஜெயின் மக்கள் வந்து பிரசாதம் செய்வதற்கும் சமையலுக்கும் வேற சில தேவைகள் கோயில் பயன்பாட்டுக்காக மேற்கு திசையில இருக்கிற கீழ் அந்த குளத்துல இருந்து தான் தண்ணி எடுத்தாங்க. இந்த கோவிலோட தென்மேற்கு பகுதியில இந்த மாதிரி ஒரு குளம் இருக்கு. இந்த குளத்தை தான் வந்து ஆண்கள் குளிக்க பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கோவிலோட கிழக்கு திசையில இருக்கிற இந்த குளம் வந்து மறைவா இருக்கிறதுனால பெண்கள் குளிக்கிறதுக்காக ஒதுக்கப்பட்டது. இங்க உறிஞ்சிப்பாறை ரொம்ப ஃபேமஸ். நல்ல மூச்சு பலம் உள்ளவங்க வந்து வாய் வச்சு அதை உறிஞ்சா அதுல இருந்து தண்ணி வரும். ஆனா மக்கள் அதை யூஸ் பண்ணாம இப்ப அது பயன்பாட்டுல இல்லை. அரபிக்கடல் காற்று வந்து நேரடியாக வீசக்கூடிய ஒரு மலைன்னா இந்த மலைக்கோவில் தான். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய்பட்டினம் கடல் அப்படியே கிளியராக தெரியுது. இந்த மலைக்கோவில் வந்து கடல் மட்டத்திலேருந்து வெறும் 100 மீட்டர் ஹைட்டில் தான் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த கோவில் ஃபுல்லாகவே வந்து ஒரு ஜெயின் மக்களுக்கான, ஜெயின் சமூகத்தினருக்கான ஒரு கோவில். முக்கியமாக இந்த ஜெயின் மக்கள் வாழ்கிற இடம் அப்படின்னா அது வந்து ராஜஸ்தான் தான். அதனால ராஜஸ்தானில் உள்ள மக்கள் இந்த ஜெயின் கோவிலுக்காக தனியாக ஒரு ட்ரஸ்ட் தொடங்கி அதை வந்து நடைமுறைப்படுத்திட்டு வர்றாங்க அப்படின்னு நிறைய ஆய்வுகள் கூறுகிறது. ராஜஸ்தானில் உள்ள ஜெயின் மக்கள் இங்கே வந்து இந்த மலைக்கோவிலை வந்து எல்லா வருஷமும் விசிட் பண்ணுறது வழக்கம். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள்லேருந்து இந்த மலைக்கோவிலை வந்து விசிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா இந்த மலைக்கோவில் இப்போ வந்து ஒரு சுற்றுலா தலமாக காணப்படுகிறது. இதாக இருக்குல்ல, இதுக்குள்ள வந்து நிறைய குகைகள் இருக்கு. அது வந்து மன்னர்களோட காலத்துல தப்பி செல்வதற்காகவும் வேறு சில கோயில்களுக்கு செல்லுகிறதுக்காகவும் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஆய்வுகள் சொல்லுது இது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போகுதுன்னு சொல்றாங்க, பத்மநாதபுரம் பேலஸுக்கு போகுதுன்னு சொல்றாங்க, குற்றாலத்துக்கு போகுதுன்னு சொல்றாங்க. ஆனா எது உண்மைன்னு நமக்கு தெரியாது. இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது தான் தாழைப்பூ மரம். இப்போ வந்து இதில் பூ இல்லை. இது வந்து கார்த்திகை மாதத்தில் தான் வந்து இந்த பூ பூக்கும். அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க என்னோட சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Bye guys, see you next video.